படத்தில் வந்து த்ரிஷாக்கும் பிரகாஷுக்கு இடையில பிரேக்கப் ஆனதும் காமிக்கல, இல்லை த்ரிஷா வந்து இல்லை எனக்கு பிரகாஷ் வேணான்னு சொன்னதும் காமிக்கல. இவங்க 3 பேருமே வந்து அந்த லிங்க் உள்ளே இருக்காங்களே, அந்த பிரகாஷ் கேரக்டர் வெளில கட்டையால் ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு மாஸ் ஹீரோவை இவ்வளோ கேவலமாக காமிச்சிருக்கீங்களே ஏன்? இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தில் தானே அதே கதையை தானே எடுத்தீங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி படத்துலேருந்து ஒரு சீன் வந்துச்சு. ஒரு மாஸ் ஹீரோவோட கேரக்டரை நீங்கள் இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணது தான் எனக்கு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு மாஸ் ஹீரோ அஜித், அவருக்கு வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு படம் வருது. ஸோ ரசிகர்களுக்கும் இடையில வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு, பொதுமக்களுக்கே பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோக்கான படம் இல்லாமல் இருக்குது. மற்றபடியும் கதைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. படம் வேறு வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை வச்சு எடுத்திருக்காங்க. அப்படி இருந்துமே நிறைய கேள்விகள் இருக்குது படத்தில். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து இயக்குனர் மயில் திருமேனிக்கிட்ட நம்மளுக்கு இருக்க கேள்விகள். கேள்வி நம்பர் 1, இப்போ அவங்க த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இந்த கல்யாணம் ஆகி ஒரு 12 இயர்ஸ் ஆகுது. த்ரிஷா வந்து வேறு ஒரு அஃபேர் வச்சுருக்காங்க பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட. அதனால அவங்க வந்து ஒரு பிரேக்கப் வேணும், மேரேஜை டிசால்வ் பண்ணிக்கலாம், டிவோர்ஸ் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் ஓகே, அஜித் வந்து சேரணுங்கிற மாதிரி அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கார். எண்டு கிளைமேக்ஸில் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துல என்னென்னா படத்தில் வந்து த்ரிஷாக்கும் பிரகாஷுக்கு இடையில பிரேக்கப் ஆனதும் காமிக்கல, இல்லை த்ரிஷா வந்து இல்லை எனக்கு பிரகாஷ் வேணான்னு சொன்னதும் காமிக்கல, ஆடியன்ஸ்ட்டும் காமிக்கல, கேரக்டருக்கு இடையிலையும் காமிக்கல. முக்கியமாக வந்து இந்த விஷயத்தை வந்து அஜித்துக்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்றாங்கன்னா இது வந்து என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று இருந்ததுன்னா 3 சமன்னு சொல்ல வரீங்களா, இல்லை வந்து அஜித்தை வந்து நான் கக்கல்னு சொல்ல வரீங்களா? இவங்க 3 பேருமே வந்து அந்த லிங்க் உள்ளே இருக்காங்களே, அந்த பிரகாஷ் கேரக்டர் வெளில கட்டையால் ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு மாஸ் ஹீரோவை இவ்வளோ கேவலமாக காமிச்சிருக்கீங்களே ஏன்? சரி அடுத்த கேள்வி, இந்த படத்தில் த்ரிஷாவுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் கூட. இதில் த்ரிஷா வந்து ஓப்பனிங்கில் வந்து அஜித்திட்ட சொல்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. வெறும் அதில் வந்து படம் நிற்கலை, படம் த்ரூ அவுட்டில் வந்து நிறைய இடத்துல டயலாக்ஸில் வந்து அந்த பிரகாஷ் வந்து உள்ளே வந்துட்டே போடுறாங்க, அந்த அஃபேர் மேட்ரு உள்ளே வந்துட்டு போகுது. ஸோ இது படம் த்ரூ அவுட்டாக வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டர் காமிச்சிருக்கணும். ஏன் அந்த பிரகாஷை வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து காமிக்கலை? இதுக்கு வந்து நம்ம நிறைய ரீசன்ஸ் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணலாம். பட் நம்ம அந்த ஸ்பெகுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஐ திங்க் எஸ்எஸ் மியூசிக்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு லேடி ஆங்கர் வந்து இந்த கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த பிரகாஷுங்கிறது வந்து த்ரிஷாவோட ஒரு அந்தரங்கம், அதை வந்து பிரகாஷ் யாருன்னு கேட்குறது வந்து ஒரு கீழ்த்தனமான புத்தின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கரையும் சேர்த்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த கேரக்டர் வந்து படத்தில் வந்து லிங்க் இல்லாத ஒரு கேரக்டர்னு வச்சிங்களேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் லிங்கில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து படமே என்ன கதை, இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 12 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிகிறாங்க. பிரியறதுக்கு காரணம் வந்து ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து அந்த ஏஜ் கேப் சொல்கிறீங்க. பட் மெயின் விஷயம் என்னென்னா இந்த அஃபேர் தான் சொல்கிறீங்க. இந்த அஃபேர் தான் காரணம். அந்த அஃபேருக்கு ஒரு நேமும் கொடுத்தாச்சு. இந்த நேமை சும்மா கூட கொடுக்கல. ரெஜினா ஒரு சீனில் வந்துட்டு இவன் வந்து அஜித்தோட பெரிய பணக்காரன், ஆள் பார்க்க யங்காக கூட இருப்பான், அஜித்தோட பார்க்க நல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ராவல் ஆகிற கேரக்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காமிச்சு ஆயிருக்கணும். அதான் வந்து நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக காமிச்சிருக்கணும். பட் அதை வந்து காமிக்காமல் விட்டீங்க. இன்னொன்று, இந்த கேரக்டரை உள்ளே கொண்டாந்து கிளைமேக்ஸ்லலாம் வந்து நீங்கள் கொண்டு போய் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில வந்து இந்த கேரக்டரை விட்டு பிரேக்கப்பே ஆகாமல் இவங்க சேர மாதிரிலாம் காமிக்கிறது, இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது. ஒரு மாஸ் ஹீரோவோட கேரக்டரை நீங்கள் இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணது தான் எனக்கு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த கதையில் இது கொண்டு வந்து அந்த பிரகாஷ் கேரக்டர் திணிச்சது தான் வந்து கீழ்த்தனமாக இருக்குது. அவள் மொட்டையாக வந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன ரீசனுங்கிறத நீங்கள் காமிக்காமல் விட்டுருந்தா கூட அஃபர் இருக்கலாம், இல்லை அஃபர் இருக்குதான்னு மக்களாக யோசிக்கிறாங்கன்னா அது கீழ்த்தனமான புத்தின்னு நீங்கள் சொல்லலாம். பட் கேரக்டர் நீங்கள் காமிச்சிங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக காமிச்சிருக்கு தான் ஆகணும். இப்போது நீங்கள் வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கீங்க, த்ரிஷா வந்து அந்த அஃபேருங்கிறது பொய் கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ படம் முடிஞ்ச உடனே இந்த ஃப்ளாஷ்பேக்கை பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லால் சலாமில் வந்து டைரக்டர் வந்து ஆர்டிஸ்ட்க்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து த்ரிஷா வந்து அஃபேர் சொன்னது பொய்ங்கிற மாதிரி ஒரு பிட்டை போடுறீங்க.
சரி, சப்போஸ் அவங்க சொன்னது பொய்யாவே இருக்கட்டு. ரெஜினா வந்து ஒரு சீனில் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து உன் ஹஸ்பண்டை விட பெரிய பணக்காரன், யூத்தாக இருக்கிற பையன், அவங்ககிட்ட போய் காசு வாங்குன்னு சொல்லிட்டு ரெஜினா கேரக்டர் வந்து போய் கேட்குறாங்களே, அது எப்படி சாத்தியம்? இது பொய்யா இருந்தால் எப்படி அதெல்லாம் சாத்தியம்? சும்மா நீங்கள் வந்து ஒரு சமாளிக்கிறதுக்காக இன்டர்வியூவில் வந்து ஜஸ்ட்டு சொல்லி சமாளிக்கக்கூடாது. ஒரு படம் எடுக்கும்போது நீங்கள் 1000 டிஸ்கஷன் பண்ணுங்கள், கரெக்டாக கொடுங்க. ஒரு தப்பாக ஆயிடுச்சுன்னா தப்புன்னு ஒத்துக்கிட்டு போங்க. எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து சும்மா இது சொன்ன விஷயமே போய் அதை பேஸ் பண்ணி தான் டோட்டல் படத்தை எடுத்திருக்கீங்க. அப்போ படம் டோட்டலாகவே பொய்யா? சரி, அடுத்த கேள்வி என்னென்னா, ரெஜினா வந்து த்ரிஷாவை கடத்தி வச்சுருக்கும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி த்ரிஷாவோட லவ்வர் பிரகாஷுக்கு வந்து பெரிய பணக்காரன், அஜித்தோட ரொம்ப காசு வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அஜித்துக்கிட்ட இவங்க கும்பல் வந்து 8 கோடி ரூபாய் வந்து கேட்குறாங்க. ஆனால் த்ரிஷாவோட லவ்வர்கிட்ட வந்து வெறும் 20 லட்சம் தான் கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இவன்கிட்ட ஜாஸ்தி காசு இருந்துச்சுன்னா ஜாஸ்தி காசு இவன்கிட்ட தானே கேட்கணும். அஜித் ஏன் ஜாஸ்தி கேட்குறாங்க? இப்போ இந்த படத்தில் வந்து இன்ஃபில்ம் பிராண்டிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து த்ரிஷாவை தேடும் போது வெளியில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே போயிட்டு சரி இந்த ஃபுட்டேஜ் கிடச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் கேட்குறாரு. அவங்க வந்து 2 மாதமாக வந்து இந்த கேமரா வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து பார்த்தா அவருடைய டைட்டு க்ளோஸ்அப்பில் வந்து ஹிக்கு கனெக்டாக வாட் எவர் அந்த பிராண்டு நேமை சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த பிராண்டுக்கு நீங்கள் வந்து இன்ஃபில்ம் பிராண்டிங் பண்ணுறீங்களா, இந்த கேமரா சரியாக வேலை செய்யாத ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறீங்களா? அதுக்கு பாசிட்டிவாக ஒன்று வச்சா தானே நீங்கள் வந்து அதுக்கு காசு வாங்கிட்டு வந்து பண்ணுறதுக்கு ஒரு நியாயம். ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த படத்தை தமிழ் படம் சொல்லி எடுத்துருக்கீங்க. படத்தில் வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜ் வருது. நிறைய இடத்துல இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து அதர்பைஜானில் பேசுகிறாங்க. அதுக்கு கீழே வந்து நீங்கள் சப்டைட்டில் போட்டிருக்கீங்க. நிறைய டைலாக்ஸ் வந்து டக்கு டக்குன்னு முடியுது, நம்ம வாசிக்கிறதுக்கெல்லாம் அது போயிடுது. ஸோ நம்மளால் ஃப்ரேமை பார்க்க முடியல, கீழே பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ நம்மளால் ஒரு நிம்மதியாக படத்தை பார்க்க முடியல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஊரில் போய் பார்க்கும்போது அங்கே என்ன தமிழாக பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு. அங்கே தமிழ் பேச மாட்டாங்க, கரெக்டு தான். பட் இப்போ டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லாங்குவேஜை ரொம்ப மைல்டாக வச்சுட்டு அதோட டிரான்ஸ்லேஷனை ஹெவியாக வந்து கொடுப்பான், நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு கேட்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஆடியன்ஸால் க்ளீனாக வந்து அந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு போயிருக்க முடியும். அதே டைம் வந்து உங்களோட ஒரிஜினலும் உள்ளே இருந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணதில் வந்து ஆடியன்ஸால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஃப்ரேமை பார்க்காம கீழே பார்க்க ட்ரை பண்ணும்போதும் ஃபுல்லாகவும் வாசிக்க முடியல. அது ஒரு பெரிய ஒரு தடையாக இருந்துச்சு. சரி, தப்பாக நினச்சிங்க, இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தில் தானே அதே கதையை தானே எடுத்தீங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி படத்துலேருந்து ஒரு சீன் வந்துச்சு. நான் அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து ஒரு இன்ட்ரோவில் வரும்போது ஒருத்தன் வந்து சுடுறதுக்காக கண்ணை நீட்டிகிட்டு இருப்பான். அவர் சுடுறான்னு சொல்லிட்டு கிட்ட வருவார், இவன் சுடுவான். அவர் நெஞ்சில் படம் பட்ட உடனே புல்லெட்டு உல்ட்டாவை போய் இவன் மேலே பட்டு இவன் செத்துருவான். பார்த்தா உள்ளேருந்து ஒரு தட்டு எடுப்பார். அந்த சீன் அப்படியே இந்த படத்தில் இருக்குது. ஒரு லேடி வந்து அஜித்தை பார்த்து சுடுவாங்க. அஜித் லைட்டாக தலையை நவுத்துவார். பின்னாடி வந்து ஒரு தட்டில் வந்து அந்த புல்லட் போட்டு அப்படியே ரிவர்ஸாக பறந்து போய் அந்த லேடியோட நெத்தியில் பட்டு அந்த லேடி இறந்துருவாங்க. எதுக்கு சார் தருமபுரி படத்தில் இருந்தாலும் அந்த படத்தை சீனை காப்பி அடிக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஆடியன்ஸு வந்து கேட்கலாம், சரி என்ன இவ்வளோ குறம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே, படம் எப்படி தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை வந்து எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உண்மையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா இருந்துச்சு. பட் அந்த இன்டர்வல் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா தான் வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க மூலன்னு சொல்லிட்டு அர்ஜுனும் ரெஜினாவும் சொல்லும் போது செம்ம ஒரு டென்ஸ் ஒன்று வந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி த்ரிஷாவோட ஒரு இமேஜும் போட்டு அஜித்தோட இமேஜும் போட்டு ஒரு கேள்விக்குறியாக வந்து அஜித்தோட ரியாக்ஷன் போட்டு இன்டர்வல் போட்டிருந்தீங்கன்னா செம சூப்பராக இருந்திருக்கும். பட் அது போடாமல் நீங்கள் திரும்ப வந்து ஒரு புல்லட்டில் ஷூட் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் வந்து இன்டர்வல் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அஜித் வந்து சாக மாட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு பெப் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் எடுத்த வரைக்குமே ஓரளவுக்கு ஓகே தான், கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். பெரிய லெவலில் ஒரு வித்தியாசமும் இல்லை. செகண்ட் ஆஃப் தான் வந்து நிறைய இஷ்யூஸ். இப்போ வந்து இவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோனுங்கிற ஒரு இமேஜில் தான் ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அவர் அடி வாங்குறத வந்து பார்க்கவே முடியல. வரவன் போகிறவங்களாம் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸை கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். சரி, அடி வாங்குற மாதிரி வச்சுருந்தா கூட அந்த ஃபைட் சீக்வன்ஸில் இவர் திரும்ப அடிக்கிறதுக்கு ரொம்ப லென்த்து போய் அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறது எல்லாமே நல்லாவே ட்ரிம் பண்ணி
படத்தை வந்து இன்னும் கொண்டு போயிருக்கலாம். அதே மாதிரி ரெஜினா போய் இந்த காசு கேட்குற மேட்டரில் வந்து இந்த பிரகாஷ் கேரக்டரை போய் இன்ட்ரோ பண்ணி அந்த பிரகாஷ் கேரக்டர் என்ன, இப்போ த்ரிஷா வந்து போய் காசு கேட்கும்போது அந்த பிரகாஷ் வந்து காசு கொடுக்க மாட்டேன் இல்லை சம்திங் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரும்போது இந்த பிரகாஷோட லவ், அஜித்தோட லவ், இந்த 2 லவ்வையும் வந்து த்ரிஷா கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி பிரகாஷ் வந்து ஒரு போலியான லவ், அஜித் தான் உண்மையான லவ் வச்சுருக்காருங்கிற மாதிரி அவள் ரியலைஸ் பண்ணி திரும்ப அஜித் கொண்டு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபை நல்லாவே நீங்கள் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். நிறைய வந்து தேவையில்லாத ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நிறைய லேக்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன்ஸை கொஞ்சம் இது பண்ணியிருந்தா உண்மையிலே இந்த படம் வந்து ஃபார் பெட்டராக வந்திருக்கும். பட் எப்படி இருந்தாலுமே இது வந்து ஒரு அஜித் குமார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு படம் கிடையாது. அது என்றைக்குமே இது வந்து ஒரு நார்மல் ஹீரோக்கான ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்குது. நான் நீங்கள் டோட்டலாக ஒரு மாஸ் ஹீரோக்கான சப்ஜெக்டாக நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து டோட்டலாகவே உட்காந்துரும். பட் ஸ்டில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து ஃபார் பெட்டராக வந்திருக்கும்.